ஹலோ மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய ஒரு இடியை தலையில் போட்டுவிட்டார் என்றே கூறலாம். இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி உங்களது ஆதரவுகளை தாருங்கள். அதாவது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் எப்படியும் விஜய் அவர்கள் இணைவார் என்றும் பலரும் கூறி வந்தார்கள். ஏன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளையும் கொடுத்து வந்தார். ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக எங்களது கட்சியின் தலைமையை ஏற்று வந்தால் கூட்டணிக்கு நாங்கள் ஒற்றுமையாக கட்சியை பலப்படுத்துவதற்கும் ஆட்சியை அமைப்பதற்கும் உறுதி செய்வோம் என்பதையும் தெரிவித்திருந்தார். இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, பாஜகவை ஒருபோதும் சேர்க்க மாட்டோம், திமுக பாஜக எங்களது எதிரி என்பதை நேரடியாக தெரிவித்து விட்டார். அதிமுகவிற்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரா என்று கேட்டால், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் அதிமுக தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று வர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. 234 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி போட்டியிடுகிறது. தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியில் போட்டியிட்டால் பல கோடி செலவு ஆகுமே. நாம் தமிழரே பல தொகுதிகளில் போட்டியிட்டாலும் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையவில்லை. ஆனால் ஓட்டு சதவீதம் வருடம் அதாவது 5 ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும்தான் உயர்த்தப்பட்டு வருகிறதே தவிர ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடைந்து சட்டசபைக்கு செல்லவில்லை என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே நிலைமைதான் விஜய்க்கு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சீமான் வேறு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கிகள் இப்பொழுதே நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தான் இளைஞர்கள் பட்டாளம் அதிக அளவில் விஜய் அவர்களுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தூதுகள் விஜய்க்கு அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இறுதியாக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டால் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. தேர்தல் பயணத்தையும் அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் தொடங்கிவிட்டது. இறுதியாக என்ன நடக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குத்தான் நாம் விடை பார்க்க போகிறோம். ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் கணிசமான தொகுதிகளை வைத்திருந்து விஜய் அவர்களது ஆதரவு வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டால், எப்படி 2024 மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதி கிடைக்காத காரணத்தினால் பாஜக ஆந்திராவிலும் பீகாரிலும் மண்டியிட்டதோ, அதேபோல்தான் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலினும் விஜய் அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகும். ஆனால் அதற்கு விஜய் அவர்கள் முதலில் கணிசமான இடங்களை கைப்பற்றி இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் வைக்கக்கூடிய டிமாண்ட், முதல்வராக நான் இருப்பேன், துணை முதல்வராக யார் வேண்டுமானாலும் இருங்கள் என்று அவர் வைப்பார். அந்த கோரிக்கையை ஏற்று அதிமுகவோ அல்லது திமுகவோ இணையுமா? கிட்டத்தட்ட தொகுதிக்கு 5, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு வெறும் 5 தொகுதிகள் தான் தேவை, 5 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் என்ற இக்கட்டான சூழல் வந்தாலும் விஜய் அவர்களைத்தான் தேடி வர வேண்டும். 2 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க ஒட்டுமொத்தமாக தகுதி இருக்கிறது என்று தீர்மானிக்கப்பட்டால் அப்பொழுதும் விஜய் அவர்களது தேவை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுதுதான் விஜய் அவர்களது அரசியல் ஆட்டமே இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. 10,000 கிராமங்கள் தமிழகம் முழுவதும் 10 மண்டலமாக பிரித்து கிராமங்களுக்கு நிர்வாகிகளும் அந்த ஊர் மக்களும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள், அரசியல் நிலைப்பாடு என்ன, எதிரி யார், ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்ய போகிறோம், கிராமங்களில் அந்த ஊர் மக்கள் நேரடியாக சென்றால் பிரச்சாரங்களை முன்னிறுத்தினால் அவர்களுக்கு நம்பிக்கை வரும் என்பதை விஜய் அவர்கள் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அதிரடியான முடிவால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சங்கடமாக இருந்தாலும் விஜய் அவர்கள் முதலில் வெற்றியடைய வேண்டும். இரண்டாவதாக இளைஞர்கள் அதிக அளவில் வாக்கு வங்கிகள் இந்த முறை அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தல் என்பது இதுவரை நடந்த தேர்தலை விட பரபரப்பான தேர்தலாக மாறும் என்றும், விஜய் அவர்கள் முதல்வராக வரலாமா
அல்லது மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்கலாமா, அல்லது அதிமுக தலைமையேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கலாமா, யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.